Hi dear friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பாத்தீங்கன்னா weight loss challenge ஸ்டார்ட் பண்ணி டே 4 எனக்கு சூப்பரா ஃபண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல மார்னிங் குயிக்கா வேக் அப் ஆயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எம்டி ஸ்டொமக்ல வார்ம் வாட்டர்ல ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிட்டேன். வாட்டர் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கழித்து எப்போதும் போல் ஒர்க் அவுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ நேத்திக்கு வீடியோ டே 3லேயே சொல்லியிருப்பேன். ஸ்கிப்பிங் பொறுத்தவரையும் அது பெரிய டாப்பிக்கு. அந்த டாபிக் பற்றி நான் வந்து செப்பரேட்டாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நேத்திக்கு வீடியோவில் ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங், ஜாக்கிங், வாக்கிங் அண்ட் வந்து சைக்கிளிங், ஒர்க் அவுட்ஸ் இது எல்லாத்துக்கும் எதை மாதிரியான விஷயங்கள் வெயிட் லாஸ்க்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன். எது பண்ணால் நமக்கு வந்து குட் ரிசல்ட் கிடைக்குங்கிறத பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தயவுசெய்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் வந்து பண்ணேன். சரிங்களா, அதை வந்து நேற்று ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஆனால் எனக்கு ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ஸ்கிப்பிங்கை வந்து ஸ்கிப்பிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன், என்னோடய ஓன் ஒப்பீனியனாக சொல்லியிருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நமக்கு வந்து ஸ்கிப்பிங்கை பொறுத்தவரையும் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்படி ஸ்கிப்பிங் பண்ணுறவங்க, ஏன்னா ஸ்கிப்பிங்கை பொறுத்தவரையும் ஒரு ஹேபிட்டாக கூட வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கூட பண்ணலாம் இல்லையா. அதனால அவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா, அதை மாதிரி 3 விஷயத்த நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் கவனமாக பாருங்கள். 3 டாபிக் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். அப்படி நான் வந்து ஸ்கிப்பிங் ஒரு ஒரு ஆக்டிவான ஒர்க் அவுட்டாக எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் 3 விஷயம் நான் வந்து இருக்கேன். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜை பொறுத்தவரையும் ஸ்கிப்பிங்கில் ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணும். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ். சரிங்களா, நம்மளோட பெல்விக் இடுப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். சிம்பிள் எக்ஸசைஸு. நீங்கள் ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு வெயிட் லாஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 35 மினிட்ஸ் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணாலே போதும். இப்போது அப்ராக்சிமேட்டாக 10 மினிட்ஸ் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 150 கேலரி, அதாவது 140லேருந்து 150க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகும். சரிங்களா, ஒரு 35 மினிட்ஸ் நாம் வந்து ஸ்கிப்பிங் பண்ணும்போது 500 கேலரிஸ் பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகும். நம்மளோட வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு குட் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். சரிங்களா, நான் வந்து கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாகவே வந்து ஸ்கிப்பிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸ்கிப்பிங் ரோப்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒரு 35 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் போயிட்டு அப்போது வந்து நாங்கள் அந்த மாடி வீட்டில் இருந்தோம். ஞாபகம் இருக்கா, மாடி வீடு தோட்டம்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு வீடு, அந்த வீட்டில் இருந்தேன் இல்லையா. அப்போ வந்து போயிட்டு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 35 மினிட்ஸ் வரையும் நான் போயிட்டு மாடியில் ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாட்கள் வரையும் என்னோடய லெக்கு எதனால எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சொன்னார், இந்த இந்தியன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணும்போது காலில் ரொம்ப நெறி கட்டும் போது தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நான் ஒரு பிகினர் தான், சின்ன வயசில் அந்த அளவுக்கு வந்து நான் பெருசாக வந்து ஸ்கிப்பிங்லாம் வந்து பண்ணது கிடையாது. பிகினருக்கான விஷயங்கள் நிறைய அந்த வீடியோவில் இருக்குது, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட மனநலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்கேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு வந்து நான் ஸ்கிப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் அட்வான்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டாபிக் டிஸ்அட்வான்டேஜ். ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால பிகினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த ரோப்பை வந்து நம்ம சுற்றும்போது குதிங்கால் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நேராக வச்சு நம்ம வந்து பண்ணணும். அதெல்லாமே வந்து நோட் பண்ணுற தேர்ட் பாயிண்டில் நான் வந்து சொல்கிறேன். அதனால் பிகினர்ஸ் வந்து சம் ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் சிசரியனுக்கு அப்புறம் ஸ்கிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நாட் குட். சரிங்களா, தயவுசெய்து ஆஃப்டர் சிசரியனுக்கு அப்புறம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணி நிறைய விஷயங்களை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன்.
ஏன்னா ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யுவநிவதி பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு ரொம்ப பெருசாக இருந்தனால அந்த தொங்கின ஒரு ரீசனாலே எனக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்து விடுற மாதிரி இருந்துச்சு. நிறைய இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த ரீசனால் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, தயவுசெய்து சிசரியன் பண்ணவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் ஸ்கிப்பிங் வந்து பண்ண வேணாம். ஏன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்க போட்டிருக்க ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டாக்டருக்கு தான் தெரியும். அந்த ரீசனால் தயவுசெய்து சிசரியனுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் என்னோடய சிசரியனுக்கு அப்புறம் நான் பண்ணேன், ஆனால் இப்போ பண்ணல. அது பல விளைவுகள் அதுக்கப்புறம் ஏற்படுத்துச்சு. முக்கியமாக கருப்பை இறக்கம் அதை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க தயவுசெய்து ஸ்கிப்பிங் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவங்களும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் நல்லது, சரிங்களா? பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னோம் இல்லையா, சம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா. எது மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்னால் முழங்கால் வலி இருக்கும், கணுக்கால் வலி இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையிலலாம் வந்து அந்த ரோப்லாம் சுற்றும் போது சம் இன்ஜுரிஸ் சின்ன சின்ன காயங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இது மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வந்து 3rd பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் வந்து நான் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முக்கியமாக மஸ்ட்டாக ஆஃப்டர் சிசரியன் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, சரிங்களா? டெலிவரிக்கு அப்புறங்கிறதெல்லாம் தாண்டி முக்கியமாக இந்த ஒரு பர்சன் ஸ்கிப்பிங் பண்ணுறத கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணணும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க, இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செய்து ஸ்கிப்பிங் பண்ணாதீங்க. உங்களோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபார் குட், ஓகேங்களா? அதனால் தயவு செய்து தவிர்த்துருங்க. ஃபுல் பாடி ஒர்க் அவுட், சரிங்களா? ஸ்கிப்பிங்கை பொறுத்தவரையும் ஃபுல் பாடி ஸ்கிப்பிங் பொறுத்தவரையுமே மேக்ஸிமம் நான் வந்து ஸ்கிப்பிங் விரும்பினதுக்கான ரீசன் என்னென்னா, ஸ்கிப்பிங்கை பொறுத்தவரையும் நம்ம ஸ்கிப்பிங் ஒரு 35 மினிட்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரையும் ஒரு ஃபுல் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் கிடைக்கும், சரிங்களா? ஒரு எல்லா ஒர்க் அவுட்டும் நம்ம செப்பரேட்டாக இப்போது 12 டைப்பில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்புன்னு வந்து இருக்கும். சைடு பெண்டு, அப்புறம் ஃப்ளாட்டு, அப்புறம் ஆப்ஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அதை மாதிரி ஸ்கிப்பிங்கில் இருக்காது. டோட்டல் பாடிக்கு நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? அதனால வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ரெஷர் இருக்கும் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். அதனால் அதை மாதிரிலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்கிப்பிங் வந்து ஒரு ஹேபிட்டு. நான் வந்து நல்லா ஸ்கிப்பிங் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், என்னால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல, ஜாக்கிங் பண்ண முடியல, வாக்கிங் பண்ண முடியல. எனக்கு ஸ்கிப்பிங்கும் போது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. நான் வந்து ஸ்கிப்பிங் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 35 மினிட்ஸ் ஸ்கிப்பிங் பண்ணால் ஒரு 500 கேலரி பர்ன் ஆகுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? உண்மை தான். அது வந்து ஒர்க் அவுட்டில் வந்து ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணால் தான் கிட்டத்தட்ட நம்மளால் அந்த கேலரிஸை வந்து பார்த்திங்கன்னா பர்ன் பண்ணவே முடியும், சரிங்களா? எந்த அளவுக்கு கேலரி இன்டேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேலரியை பர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுங்கிற ஒன்று நடக்கும். நான் எப்போதும் எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஷின் கேட்பேன், ஒவ்வொரு வெயிட் லாஸ் சேலஞ்சிலையும் கேட்பேன், 1 kgக்கு எவ்வளோ கேலரி? நான் நிறையா வீடியோஸில் கேட்டிருக்கேன், நிறைய வீடியோஸில் அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணாமல் நீங்களே கண்டுபிடிச்சி என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணணும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 3rd பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸு என்ன அப்படின்னா, ஸ்கிப்பிங் இப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம், ரெகுலராக சின்ன வயசில் பண்ணியிருக்கலாம், இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு கேப் கூட விட்டுருக்கலாம், ஏன் 1 மாதம் கூட கேப் விட்டுருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்லோவாக பண்ணணும், சரிங்களா? நானே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டை பொறுத்த வரையும் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருப்பேன், சின்ன கேப் விடுவேன், அப்புறம் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருப்பேன், சின்ன கேப் விடுவேன். ஆனாலுமே ஒவ்வொரு டைம் கேப் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் நான் ஒரு பிகினர் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்போதுமே 25 கவுண்டில் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா பழகுன மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் 50 கவுண்ட்டுவே போவேன். ஆனால் நான் ஒரு ஆர்வ கோளாறில் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 6வது நான் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஆஃப்டர் 50 டேஸ் கிட்ட 50 டேஸ் தான் ஆச்சு, 50 நாள்லேயே போயிட்டு என்ன பண்ணேன், நார்மல் டெலிவரி தான். நல்ல வேலை நார்மல் டெலிவரிங்கவும் போயிட்டு ஒரு 50 கவுண்ட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பண்ண ஒரு 15-20 நிமிஷத்துலேயே
அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகிட்டேன். குழந்த ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்குது. எனக்கு சுத்தமாக வந்து என்னால் எழுந்திரிக்கவே முடியல. அந்த ரீசனால் தயவு செய்து யார் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 கவுண்டில் என்னவாக இருந்தாலும் என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஒரு 5 கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர். சரிங்களா? ஸ்லோவாக ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். பழக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டு. அதேமாதிரி கவுண்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் 5 கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து அதிகமாகும்போது நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? குதிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக பொறுமையாக குதிக்கணும். காலை வந்து நேராக வச்சு தான் குதிக்கணும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுட்டுக்கு வந்து சேஃபாக, அதாவது ஷூ அதை மாதிரி போட்டுக்குங்க. சரிங்களா? இந்த ஷூ அது மாதிரிலாம் போடும்போது என்ன ஆகுனா நம்மளோட மூட்டுக்கு ஏற்படுற வந்து அழுத்தம் இருக்கும் இல்லையா, அது வந்து குறையும். சரிங்களா? லாஸ்ட்டு ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பாயிண்ட்டு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ஃபுல்லாக போலக்கே முடிச்சிருவோமா அப்படின்ட்டு யோசித்தேன். கடைசியில் வந்து இப்போ தான் வந்து 11 மினிட்ஸே ஆகுது. ஏன்னா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும், வளன்னு இழுத்துறக்கூடாது. போய் சேர வேண்டிய இன்ஃபர்மேஷன் கரெக்டாக சேர்ந்துடணும். எக்காரணத்துக்கு கொண்டும் என்னடா இது நீங்கள் ரொம்ப போராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு இது மாதிரியான கமெண்ட் வந்துடக்கூடாதுங்கிற ரீசனாலே முடிஞ்ச வரை எவ்வளோ சீக்கிரம் அந்த டாப்பிக்கு ஒரு பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு தான் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுவேன். முக்கியமாக ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த செஷனுக்குள்ளே என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஒரு 20 நிமிஷம் வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ டேட்டா செலவாகும், அவங்களோட டைம் வந்து செலவாகுது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதுலேருந்து என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்கு, அதுதான் விஷயம். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் மட்டும், உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கன்சல்ட் யுவர் டாக்டர். என்னை பொறுத்த வரையும் நீங்கள் மேஜராக ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சரிங்களா? மேஜராக ஏதாவது வந்து எலும்பு சம்மந்தப்பட்டதோ இல்லை நரம்பு சம்மந்தப்பட்டதோ இல்லை ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு உயிருக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சல்ட் யுவர் டாக்டர். நான் இதை மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா, அதில் எனக்கு எந்த ஆக்டிவிட்டி சூட்டபிளாக இருக்கும், நான் இதை மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை நான் பண்ணலான்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து உங்கள் டாக்டர்கிட்ட ஜஸ்ட்டு ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்டிருக்குங்க. ஏன்னா ஆஃப்டர் சிசரியனுக்கு அப்புறம் நான் என் டாக்டர்கிட்ட போய்ட்டு கன்சல்ட் பண்ணேன். என்னோடய ஆப்ஸ் வந்து நான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆப்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து தொலைன்னு சதை வந்து தொங்கிருச்சு. ஏன்னா ட்வின்ஸுங்கிறனால, அதுவும் 4 குழந்தைங்கள வந்து தாங்கின வயிறுங்கும் போது அப்படியே ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு. சரிங்களா? எப்பயுமே நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், என்னோடய கிட்ஸை பற்றி கேட்பாங்க. என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு பேபி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி, ஆராதனா ஃபஸ்ட்டு பேபி. அவளுக்கு வந்து அவள் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ டேர்மு. சரிங்களா? அதுவுமே வந்து நார்மல் டெலிவரி தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸு. அவங்க 2 பேரும் தான் சிசரியன். சரிங்களா? நிறைய வீடியோவில் சொல்லுவேன். பட் நியூவாக பார்க்குறவங்களுக்கு சில விஷயங்கள், ஏன்னா இன்றைக்கும் எனக்கு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி செட் ஆகுது, கிட்ஸை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், ஒர்க்கை பார்க்கணும், சேனலை பார்க்கணும், அதையும் தாண்டி உங்களோட ஹெல்த்துக்காக அந்த ஒரு இது பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலுமே நம்மளோட ஹெல்த்துக்காக ஒரு 35 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளோட லைஃப்பில் இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. அந்த ரீசனால் தயவு செய்து உங்களை சுற்றி எவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்காக நீங்கள் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கிறத தாண்டி உங்கள் ஹெல்த்துக்காக என்ன பண்ணிக்கிறீங்கிற விஷயம் தான் இருக்குது. உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் இப்போது ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன், ஒரு ஆக்டிவான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் நம்மளால் ரீச் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த ரீசனால் தயவு செய்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வரப்போகிற ஏதோ ஒரு டிசீஸ்க்காக இப்போயே எந்த ஒரு டாக்டர் கன்சல்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு மெடிசன் ஊசி, எந்த ஒரு கத்தி வெட்டி இதை மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களோட ஹெல்த்துக்கு இப்போயே ட்ரீட் பண்ணியிருக்கிறதா நினச்சிக்கிட்டு தயவுசெய்து கொஞ்சமாக ப்ராப்பர் டயட்டு,
கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உங்களோட மைண்டை ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ரெகுலர் டேஸில் கொண்டு போனீங்கன்னா முடிஞ்ச வரையும் உங்களோட ஹெல்த்தை வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். ரொம்ப வந்து நான் ரொம்ப ஹெல்த்தில் வந்து கட்டுப்பாடாக வச்சுருந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நியூஸில் பார்க்குறோம் இல்லையா, அவங்க தவறிட்ட மாதிரியான நியூஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆன மாதிரியான நியூஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டயட்டை பொறுத்து தவறான முறையில் வந்து அணுகி விதம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, சேஃபாக நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயமும் நம்மளோட பாடிக்கு எந்த ஒரு இதையும் கொண்டு வராது. தேவையில்லாத விஷயங்களில் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமே இல்லாமல் ஒரு டப்பாக்குள்ளே குலுக்கி போட்டு இதை குடிச்சிட்டா வெயிட் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிரும், நம்ம அப்படியே ஸ்லிம்மாக வந்து சிம்ரன் மாதிரி ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையான தாட்ஸில் நிறையா இருக்குது. எவ்வளவோ இருக்குது, நிறையா பிராண்டிங் இருக்குது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, நல்ல வழியும் இருக்குது, கெட்ட வழியும் இருக்குது. நம்ம அதை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து உங்களோட பாடி வந்து லீனாக நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா, ஏதாவது ஒரு பெஸ்ட்டான உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தயவுசெய்து பண்ணுங்கள். அது ஜிம் போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா, நான் இந்த இடத்துல ஜிம் போயிட்டு அதை மாதிரி ஒரு டாப்பிக்கே நான் கொண்டு வராதுக்கான ரீசன் என்னென்னா, ஏன்னா என்னோடய சேனல் நான் இந்த டைம் எடுத்துருக்க டாபிக் பார்த்தா ஃபுல்லாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான். நான் என் லைஃப்பில் இதுவரையும் ஜிம் போய் நான் ஒர்க் அவுட் பண்ணது கிடையாது. என் அக்கா எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்க என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க, நான் வந்து ஜிம் போயிட்டு இருந்தேன், பட் எனக்கு அதில் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு யோகா மாதிரி நல்லா பாடியை வந்து நல்லா பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுவோம், அதில் வந்து எனக்கு சடனாக ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. நல்லா விறுவிறுத்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகும்போது எனக்கு பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஜிம் போகிறனால வந்து அந்த எனர்ஜி கிடைக்காது அப்படி அந்த மீனிங்கில் சொல்லலை. நாம் அங்கே போய் மட்டும்தான் நம்மளோட பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நாம் ஒரு பெர் டே 24 மணி நேரத்தில் நமக்காக ஒரு 30-35 நிமிஷத்தை செலவு பண்ணலாம். இதை மாதிரி வழியிலையும் செலவு பண்ணி நம்மளோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்க முடியுங்கிற ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேனே ஒழிய ஜிம்மையோ இதையோ எந்த ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை திணிக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா அதை மாதிரி ஜிம் போகிறவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த இது எப்படி தோணும் தெரியாது இல்லையா, அதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வெட்டாக எனக்கு வந்து இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12 டைப்பில் கண்ணெல்லாம் எரிகிற அளவுக்கு ஸ்வெட் ஆகும். அதனால் நல்லாவே வந்து ஸ்வெட் ஆகும். நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் வந்து முடியும். சரிங்களா, நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருந்தாலும் சரி தயவுசெய்து டிமோட்டிவேட் மட்டும் ஆகாதீங்க. முடிஞ்ச வரையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்ஃபர்மேஷத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேங்கிறன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி இவ்வளோ நேரம் பேசியாச்சு இல்லையா. இப்போது ஸ்ட்ரைட்டாக டயட்டுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து மூச்சு பயிற்சி வந்தாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லி ஃபுட்டாகவே தான் இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். என்னடா இதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ண மாதிரி முடியுமா அப்படின்லாம் வந்து சில தாட் வரும். கொஞ்சமாக தான் மாற்றணும். எடுத்தோடனையும் பாடியை வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது. சரிங்களா, கொஞ்சமாக தான் மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டியை கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 ராகி தோசை, கொஞ்சமாக சிக்கன் கறி, கொஞ்சமாக பீனட் சட்னி மட்டும் எடுத்திருக்கேன். சரிங்களா, 4 தோசை 5 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசையை மாற்ற பாருங்கள். நல்லா பெரிய தட்டு நிறைய வந்து சாப்பாடு போடுற இடத்துல குட்டி பவுலில் ரைஸ் எடுத்துக்குங்க. ஆக்சுவலி ஆஃப்டர்நூனுக்கு எனக்கு டைமே கிடைக்கல, நான் பெருசாக எதுவும் பண்ணலை. அதனால் லெமன் ரைஸ் மட்டும் தான் வீட்டில் வந்து பண்ணியிருந்தேன். பெருசாக வீட்டில் எனக்காக எந்த ஒரு ஃபுட்டும் டயட்டுக்காக பண்ண முடியாத அன்னைக்கு வீட்டில் என்ன இருக்குதோ அதுலேருந்து குவான்டிட்டியை மட்டும் நான் வந்து எப்போதுமே கம்மி பண்ணிப்பேன். சரிங்களா, இந்த ராகியில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. நம்மளோட கட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. தயவுசெய்து வந்து இது மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்குங்க. எனக்கு சம்டைம்ஸ் சில கமெண்ட் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனும் இருக்கும் இல்லையா, அவங்களால வந்து எல்லா ஃபுட்டையும் இன்டேக் பண்ணுற நிலமையில் அவங்களால இருக்க முடியாது. அப்போது முடிஞ்ச வரையும் கிடைக்கிற டைமில் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்குங்க.
சரிங்களா. முடியாத டைமில், தவிர்க்க முடியாத அன்னைக்கு குவான்டிட்டியை கம்மி பண்ணி இன்டேக் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அட்லீஸ்ட் பர் டேக்கு வந்து உங்களோட வெயிட்டுக்கு 1/2 கிராமாவது இருக்கிற மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்குங்க. அதே மாதிரி 1/2 கிராமாவது இருக்கிற மாதிரி ஃபைபர் எடுத்துக்குங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதே மாதிரி சம் விட்டமின்ஸ் மினரல்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.